மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிந்தனை
எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய சிலுவையிலே 2 கள்ளர்களை அடித்தார். வலது பக்கம் ஒரு கள்ளரும் இடது பக்கம் ஒரு கள்ளரும். எதற்காக ஆண்டவரை பக்கத்தில் 2 கள்ளர்களை அடிக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டவருக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஒரு குற்றவாளி என்று இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். ஆகவே தான் பிலாத்து என்ன நினைத்தார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கன்னிங்காக எப்படியாவது ஆண்டவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து 2 கள்ளர்களையும் அடித்தார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியவில்லை, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு அது நடந்தது என்பது பிலாத்துக்கு தெரியவில்லை. தாவீது பரிசுத்த ஆவியினால் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு, அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் வருகிற மேசியா. ஆக இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தைகள் ஆண்டவருக்குள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் இந்த கள்ளன் பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற நேரத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, மற்றவங்களை எப்படி பார்க்குறாரு, தன்னுடைய துன்பத்தை எப்படி சகிக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டும். அந்த கள்ளனுடைய மனதில் ஆண்டவருடைய அன்பு ஈர்க்கிறது. அப்புறம் இந்த ஜெபத்தையும் இந்த கள்ளன் கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்களே அப்படின்ன உடனே அந்த கள்ளன் ஆச்சரியப்பட்டு போயிருக்க வேண்டும். இவர்களையும் உலகத்தில் இந்த ஆண்டவர் மன்னிப்பாரான்? ஏதோ ஒரு நேரத்தில் அந்த கள்ளனுக்கு தெரிகிறது, இது மனிதன் அல்ல, இது ஆண்டவர், இது கடவுளின் மகன். உடனே தான் இவர் யாருக்கும் இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு உண்மையை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே. இன்னும் இந்த கள்ளனுக்கு என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், சிலுவை இந்த ஆண்டவருக்கு முடிவாக இருக்க போகிறதில்லை. ஆண்டவருக்கு இதுக்கு பின்பாக ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த மனிதனுக்கு இருக்கிற ஒரு அபூர்வ விசுவாசம், நம்ப முடியாத ஒரு நம்பிக்கை. இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது. எப்படி இந்த மனிதனுக்கு இந்த நம்பிக்கை வந்தது? எப்படி இந்த வெளிப்பாடு அந்த மனிதனுக்கு கிடைத்தது? அங்க இருக்கிற ஞானிகளுக்கு கிடைக்கவில்லை, வேதம் படித்தவர்களுக்கு தெரியவில்லை, கல்விமான்களுக்கு தெரியவில்லை. இந்த மனிதன் he was a criminal, இவர் ஒரு குற்றவாளி, மரண தீர்ப்புக்கு தகுதியானவன். ஆனால் கூட பாருங்க, ஆண்டவரை பார்த்து அவர் சொல்கிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவீர். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, உங்களால் செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ எனக்கு தெரியாது, இந்த ஜெபத்தை கேட்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்னை நினைத்தருளும். ரொம்ப அழகான ஒரு ஜெபம் பாருங்க. என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு இதை தாரும், ஒரு வார்த்தை இல்லை. முடிந்தா என்னை நினைத்து கொள்ள வேண்டும். நான் உங்கள் பக்கத்தில் இருந்தேன், கடைசியாக நீர் உயிர் விடும்போது நானும் உயிர் விட்டேன், நாம் 2 பேரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒன்றாக இருந்தோம் என்பதை ஆண்டவர் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது, அந்த கள்ளன் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறது. கூட இருக்கிற கள்ளன் ஆண்டவரை கேலி செய்கிறான். ஆண்டவரை மற்றவங்களோடு சேர்ந்து அந்த துன்பத்திலையும் பரியாசம் பண்ணுகிறான். அந்த கள்ளனிடத்தில் இந்த கள்ளன் சொல்கிறான் பாருங்க, நாமோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்த மாதிரி தெரியலையே, அவருக்கு இந்த தண்டனை வந்து விட்டது என்று சொல்லுகிற போது
அதிலேயும் இந்த கள்ளனுக்கு மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு வித்தியாசம் வருகிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்து கொண்ட முதல் ஆத்துமா, எதிர்பாராத ஒரு ரட்சிப்பின் ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் அந்த நேரத்தில் எதையும் யோசிக்காம நீ இவ்வளவு செஞ்சது போதும்னு சொல்லி மிக சாதாரணமாகவும் அந்த மனிதன் எதிர்பார்ப்பதற்கு மிக அதிகமாகவும் எப்படி ஆண்டவர் பாருங்க அந்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நாம் நிறைய மேட்ச் எல்லாம் விளையாடுவோம். அந்த மாதிரி இதில் ஜெயித்தோம்னா அதுக்கு ஒரு பரிசு கொடுப்பார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ததுக்கு ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவார்டு என்று கொடுப்பார்கள். நாம் காலையிலேருந்து சாயங்காலம் வேலை செய்கிற போது நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வேஜ், கூலி என்ற அர்த்தம். ஆனால் இப்போ ஆண்டவர் அந்த கள்ளனுக்கு கொடுத்திருப்பது பார்த்தீங்கன்னா அது கூலி கிடையாது, அது ஒரு ப்ரைஸ் கிடையாது, அது ஒரு அவார்ட் கிடையாது. ஆனால் இதற்கு என்ன பேர் சொல்ல வேண்டும் கேட்டிங்கன்னா கிருபை, கிரேஸ். அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல. He did not deserve. அவருக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்த போதும் ஆண்டவர் அவருக்கு சர்வ சாதாரணமாக அந்த பதவியை, அந்த வாய்ப்பை, அந்த எதிர்காலத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவருடைய மன்னிப்பு, ஆண்டவருடைய கிருபை நம்மை எதிர்பாராத உயரத்துக்கு கொண்டு வந்து விடுகிறது. கடைசி நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்த்துக்கோங்க. அதனால கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போல நாம் வாழ்க்கையை நிறைவு செய்கிற போது முடிந்தால் இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு நன்மை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும். வாழ்க்கை பூரா நன்மை செய்ய வேண்டும். அந்த கடைசி நேரம் நமக்கு கடவுள் பலம் தருவாரானால் இந்த கள்ளனுக்கு ஆண்டவர் அருள் செய்தது போல அதுலேயும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு நாம் அருள் செய்ய முடியாதோ அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். நான் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒன்று கேள்விப்பட்டேன் பார்த்துக்கோ. ஒரு வீட்டில் ஒரு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்களாம். 2 பேரும் நல்லவங்க தான், ஆனால் 2 பேருக்கும் அட்ஜஸ்ட் ஆகலை பார்த்துக்கோங்க. அதனால் மாமியார் எப்போதும் மருமகளைத்தான் உலகத்தில் தன்னுடைய முதல் எதிரியாக வைத்திருந்தாங்க. அதனால் அந்த மருமகளும் அந்த மாமியாரைத்தான் தன்னுடைய ஒரு பெரிய எதிரியாக இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு மாமியார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருமகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு குழந்தையெல்லாம் வராது அப்படின்னு. அப்புறம் அந்த பாட்டி மாமியார் மரிக்க போகிற நேரம் வரும்போது திடீர்னு பாட்டிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை பூரா இந்த அம்மாவை சண்டை போட்டுட்டே இருந்துட்டோம், போகிற நேரத்தில் சமாதானமாக போயிட்டா என்ன அப்படின்னு நினச்சி மருமகளை கூப்பிட்டு, அம்மா என்னைய மன்னிச்சிருமா, நான் ஏதோ உனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்க முடியாமல் போயிடுச்சு, இப்போ நான் உலகத்தை விட்டு போகிறேன், அதனால் நீ என்னை மன்னிக்க முடிஞ்சிச்சுன்னா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை பார்த்துக்கோங்க. இப்போ மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பாட்டி உலகத்தை விட்டு போய்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. சரின்னு அந்த பிள்ளையும் யோசித்திருக்கு, இனி பாட்டியை மன்னிச்சா என்ன, மன்னிக்காட்டி என்ன, பாட்டி ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிடுவோன்னு சொல்லி பாட்டிகிட்ட அந்த பிள்ளையும் மனம் மாதிரி, நானும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாம் பாட்டி, உங்களுக்கு சரிக்கு சமமாக நடந்துட்டேன், நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம், பரவாயில்ல போகுது, நீங்களும் என்னையை மன்னிச்சிட்டீங்க, நானும் உங்களை மன்னிச்சிடுறேன், நீங்களும் சந்தோஷமாக போங்க, இருக்கிற நாள் நானும் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ தான் பாட்டி அடுத்த குண்டை தூக்கி போட்டாங்களாம், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு மக பிறக்கும், அதுக்கு ஏன் பேரை விட்டுரு அப்படின்னாங்களாம். இப்போ இந்த மருமக நினச்சிருக்கு, பாட்டி போனாலாவது மறந்துடலான்னு நினச்சா இது கண்டினியூ ஆகுது போல் தெரியுதுன்னு. இருந்தாலும் அந்த மாமக்கம் ஒரு நம்பிக்கை, நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும், டாக்டருக்கு தான் சொல்லிட்டாங்களேன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 வருஷத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு பார்த்துக்கோங்க.
அதுக்கு கடைசியில் பாட்டி பேரை தான் விட வேண்டியதாகி போச்சு. அது அந்த பாட்டியை தான் அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே தினம் கூப்பிடும்போது நம்ம பாட்டி ஞாபகம் தான் வரும். பார்த்துக்கோங்க. நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டால், கடைசி நேர ஏற்றுக்கொள்ளுதல், that can be very powerful. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நண்பரை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிந்த வரை எவ்வளவு பேரை ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேயும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டிங்கன்னா, விதவுட் எனி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அந்த மனிதனை பார்த்தவர்கள் எல்லோரும் எப்படி பார்த்தாருங்கன்னா, கள்ளனாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு சாமிக்கு மாத்திரம் பிள்ளையாக தெரிகிறது, மகனாக தெரிகிறது, மாறி வருகிற மனிதனாக தெரிகிறது. அவருடைய குற்றம் தெரியவில்லை. முடிந்தால் கடவுள் நமக்கு இந்த ஆன்மீகத்தை தர வேண்டும். எப்பேற்பட்ட குற்றவாளிகளை பார்த்தா கூட அவர்களை நல்லவர்களாக பார்க்க முடியுமானா நம்மளுடைய ஆன்மீகம் மிக உயர்ந்த ஆன்மீகம். மற்றவர்களிடத்தில் குறைகளை பார்க்க முடியாம அவர்களுடைய நிறையை பார்க்க முடியுமானா கடவுள் நமக்கு கொடுத்த கொடுப்பனை, கடவுள் நமக்கு கொடுத்த கிருபை. இந்த இடத்துல கடவுள் உலகத்துக்கே கள்ளனாக தெரிந்த மனிதனை மகனாகவும் மோட்சத்துக்கு வர வேண்டியவனாகவும் தன்னுடைய பிள்ளையாகவும் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் மீண்டும் பழைய கதையிலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன். அந்த கெட்ட குமாரன் திருப்பி வந்தபோது மூத்த மகனுக்கு விருப்பம் இல்லை. மூத்த மகன் அப்பாவை பார்த்து சொல்றாரு, இவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவன் நம்மளுடைய வீட்டிற்கு வருவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, இவன் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை விற்று போட்டவன், வீணாக்கியவன். அதை விட என்னன்னா, இவனுக்கு இல்லைன்னா நல்லவனா இருந்த எனக்கு என்ன இருக்கு? அப்ப நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் எனக்கு சகோதரனும் அல்ல, உமக்கு மகனும் அல்ல. அவனை நீர் மகனா ஏற்றுக்கொண்டா நான் உமக்கு மகன் அல்ல, அது சரி வராது. இப்பந்தான் அவங்க அப்பா பையன்கிட்ட சொல்றாரு, நீ சொல்றது கரெக்டுப்பா, அவன் கெட்டவன், அவன் கெட்டு போனவன், அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீயும் நானும் தலைகீழ நின்னாலும் அவன் உனக்கு தம்பிங்கிறது இல்லாமல் ஆயிடாது, அவன் எனக்கு மகங்கிறது இல்லாமல் போயிடாது. அது இந்த உலகத்தில் யாராலையும் அழிக்க முடியாது. ரிலேஷன்ஷிப் இஸ் பேசிக், எத்திக்ஸ் இஸ் செகண்டரி. அவன் என்ன செஞ்சாங்கிறது ரெண்டாவது, அவன் யாருங்கிறது முக்கியம். சிலுவையில் கூட இந்த உலகம் என்ன சொல்லுது பாருங்க, கள்ளன், ரெண்டு கள்ளன். கடவுள் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் எனக்கு மகன், அவன் என்னுடைய பிள்ளை, அவன் வருகிற போது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, நான் உண்டாக்கியவன், அவன் உண்டாக்கப்பட்டவன். ஆண்டவரிடத்துல நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாரையும் அப்படி பார்க்கிற, ஒரு வெள்ளை மனதோடு பார்க்கிற, ஆண்டவரின் இருதயத்தோடு பார்க்கிற, ஆண்டவரின் கனிவோடு பார்க்கிற ஆண்டவர் கடைசி நேரத்தில் நமக்கு இன்னொன்றையும் சொல்லி கொடுத்தார். மற்றவர்களை எப்படி பார்க்க வேண்டும், குற்றம் செய்துவிட்டால் கூட அவர்களை எப்படி பார்க்க வேண்டும், குற்றத்துக்கும் அப்பாற்பட்டு அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சிலுவையில் மீண்டும் நமக்கு இன்னொரு நல்ல ஒரு ஆன்மீகத்தை தொட்டு காட்டினார். அந்த கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் முன்மொழிந்தார். ஆமீன்.